என் மேல நம்பிக்கை இருந்தா அந்த ரெஸ்டாரண்டுக்கு வாங்க, என் பதிலை எதிர்பார்க்காமல் நடந்தான். நான் வாங்கிய பொருட்களுக்கு பில் செய்துவிட்டு, நானே வியக்கும் வகையில் என் கால்கள் அந்த ரெஸ்டாரண்டை நோக்கி நடக்கத் தொடங்கின. அதன் ஒரு மூலையில் யாரும் இல்லாத இடமாக பார்த்து அவன் அமர்ந்திருந்தான். அவன் எதிரே சென்று அமர்ந்தேன். என்னை நம்பி வந்ததுக்கு தேங்க்ஸ். அத்தோட அன்னைக்கு நான் உங்ககிட்டே நடந்துகிட்டதுக்கு சாரி ஹூட். நான் அமைதியாக அமர்ந்திருந்தேன். ஒரு வடை காஃபி சாப்பிட்டுக்கிட்டே பேசலாமா? நான் தலையை அசைக்க அவன் பேரரை கூப்பிட்டு ஆர்டர் செய்தான். அப்புறம் உங்ககிட்டே கொஞ்சம் பேசணும்னுதான் வர சொன்னேன் ஹூட் என்று அமைதியாய் இருந்தவன் அப்புறம் தோண்டையே கனைத்துக் கொண்டு, கொஞ்ச நாளா மாலதியோட போக்கு சரியில்லை. அவளுக்கும் உங்க புருஷனுக்கும் தொடர்பிருக்கு என்றவனை இடைமறித்து, இல்லையில்லை வாட்ச்மேனோட என்றவள் என் நாக்கை கடித்துக் கொண்டேன். என்னை கூர்ந்து நோக்கியவன் ஒரு பெருமூச்சை விட்டு, அவனோடையுமா என்றான். உங்க புருஷனோட அவ இருக்கிறதே நான் என் கண்ணாலே பார்த்தேன் என்றதும் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவளுக்கு நான் பார்த்தது தெரியாது. அப்புறம் உங்க புருஷனை தனியா சந்திச்சு இது சரியில்லைன்னு கண்டிச்சேன். அதுக்கு அவர், ஒரு ஆம்பிள்ளையாய் நடக்க தெரியாதவனுக்கு எதுக்கு ஒரு பொண்டாட்டி ன்னு ஏளனமா சிரித்தார். நான் அவரோட சட்டையை பிடிச்சு யார் இப்படி சொன்னான்னு கேட்டதுக்கு என் பொண்டாட்டிதான் உங்ககிட்டே இப்படி சொல்லியதாகவும் அதை நீங்க அவர்கிட்டே சொல்லியதாகவும் சொன்னார் என்று அவன் என் முகத்தையே பார்க்க எனக்கு என்னவோ போல் இருந்தது. பின்னர் சிறிது இடைவெளி விட்டு, அதனாலேதான் உங்ககிட்டே இன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டேன். சாரி என்றான். ஏங்க நான் என்ன ஆண்மையில்லாதவனா? சட்டென அவன் கேட்க நான் சற்று ஆடித்தான் போய்விட்டேன். இல்லையில்லை, சாரி, தெரியாம சொல்லிட்டேன். என் வார்த்தைகள் தடுமாறின. நல்லவேளையாக பேரர் கொண்டு வந்து வடையையும் காஃபியையும் வைக்க, சாப்பிடுங்க என்றான். அமைதியாக இருவரும் சாப்பிட்டு முடித்தோம். பிள்ளை அவன் கொடுக்க இருவரும் எழுந்து வெளியே வந்தோம். மழைக்கான அறிகுறியாக வானம் திடீரென கருக்க அங்கிருந்த ஆட்டோக்கள் மாயமாகின. ஆட்டோ பிடித்து வீட்டுக்கு போகலாம் என்றால் இருந்த ஒரு சில ஆட்டோவும் வர மறுத்தனர். இஃப் யூ டோன்ட் மைண்ட் என்னோட வண்டியிலேயே வீட்டுக்கு போயிரலாமே அவன் கேட்க அரைகுறை மனதுடன் தலையே ஆட்டுவதைத் தவிர எனக்கு வேறு வழி தெரியவில்லை. அவனுடைய ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக்கில் ஏறி அமர்வது ஏதோ குதிரையில் ஏறி அமர்வது போலிருந்தது. கிளம்பி சற்று தூரம்தான் போயிருப்போம். வானம் போத்துக்கொண்டு ஊற்ற ஆரம்பித்தது. இடம் தேடி வண்டியை நிறுத்துவதற்குள் தோப்பல் தோப்பலாக நனைந்துவிட்டோம். காற்றுடன் மழையும் சேர்ந்து வெளுத்து வாங்கியது. நாங்கள் நின்று கொண்டிருந்த பஸ் ஷெல்டரிலும் காற்றின் காரணமாக இரைசல் அடிக்க நான் மேலும் நனைந்து நடுங்கிக் கொண்டிருந்தேன். என் கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு அடித்துக் கொண்டிருந்த ஊதல் காற்றின் குரில் நடுங்கிக் கொண்டிருந்தேன். இன்னும் சிறிது நேரம் நின்றால் நடுங்கியே செத்துவிடுவேன் போலிருந்தது. மழை சற்று குறைவது போலிருக்க, வாங்க போயிடலாம் என்றான். எனக்கும் அதுவே சரி என பட அவனுடன் பைக்கில் அமர்ந்தேன். மீண்டும் மழை வலுக்க ஆரம்பித்தது. அவன் பைக்கை ஸ்டார்ட் செய்ய என்னால் முன்பு போல அவன் மேல் படாமல் ஒதுங்கி அமர முடியவில்லை. அவனைப் பிடித்துக் கொள்ளாவிட்டால் குளிரில் நடுங்கி விழுந்து விடுவேன் போலிருந்தது. அதை உணர்ந்த அவன் பைக்கை நிறுத்தி, ஆபத்துக்கு பாவமில்லை, என்னை கெட்டியா பிடிச்சுக்கோங்க என்றான். என் கை அவனுடைய இடையே சுற்றி வளைக்க அவன் புறப்பட்டான். குளிரின் நடுக்கத்தில் அவனை அணைத்துக் கொண்டு அமர்வதைத் தவிர எனக்கு வேறு வழி தெரியவில்லை. நான் அவன் முதுகில் நன்கு சாய்ந்து அமர்ந்து கொள்ள என் பப்பாளி பழம் அவன் முதுகில் அழுந்தியது. அவன் முதுகின் கதகதப்பை நான் உணர ஆரம்பித்தேன். அப்போதுள்ள சூழ்நிலையில் எனக்கு அந்த கதகதப்பு தேவைப்பட்டது. ரோட்டில் இருந்த தண்ணீர் காரணமாக அவ்வப்போது குழிகளில் பைக்கின் சக்கரங்கள் விழுந்து எழ என் பப்பாளி பழம் இருவருக்கிடையே நசுங்கியது. வண்டியில் இருந்து விழுந்து விடாமல் இருக்க அவனை மேலும் இறுக்கி அணைத்துக் கொண்டேன். ஒரு அந்நிய ஆடவனுடன் நெருக்கமாக. நானா இப்படி என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது.
ஒரு வழியாக வீட்டை அடைந்து கதவை திறக்க சாவியை எடுக்க பர்ஸை தேடினால் எனக்கு திடுக்கின்றது. அதை காணவில்லை. எங்கே விட்டேன்? சூப்பர் மார்க்கெட்டிலா? இல்லை ஹோட்டலிலா? இப்போது என்ன செய்வது? பூட்டை உடைக்கலாம் என பார்த்தால் இந்த நேரத்தில் யாரை தேடுவது என நான் முழிக்க அவன் உதவிக்கு வந்தான். என்ன மேடம், சாவியை தொலைச் சுட்டீங்களா? ஆமா, பர்சிலே வச்சிருந்தேன். இப்ப பர்ஸை காணோம் ஹூட். ஐயையோ, இப்ப என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு ஆட்சேபனை இல்லேன்னா நான் அவனை ஏறிட்டு பார்க்க, இன்னைக்கு ராத்திரி மட்டும் எங்க வீட்டிலே தங்கிக்கோங்க, காலையிலே ஏதாவது வழி பண்ணலாம். நான் சற்று தயங்க, வேணும்னா சாருக்கு போன் பண்ணி சொல்லிடுங்க மேடம் என்றான். அதுவும் நல்ல ஐடியாவாக தோண அவரிடம் போன் செய்து சாவி தொலைந்த விவரத்தை கூறினேன். நான் சொல்வதற்கு முன்பே அவர் ராத்திரி மாலதி வீட்டிலே தங்கிக்கோ என்றார். நான் தயங்கி மாலதி அங்கு இல்லாத விவரத்தைக் கூறி அவள் கணவர் மட்டும் இருப்பதைக் கூற, ஓ, அந்த போட்டன் மட்டும்தான் வீட்டிலா? அப்ப தைரியமா அங்கே தங்கு என்றார். அவனுக்கு கேட்டிருக்குமோ என்ற தயக்கத்துடன், சார் சரின்னு சொல்லிட்டாரு என தயங்கியபடியே கூறினேன். இருவரும் வீட்டிற்குள் நுழைந்தோம். நீங்க ஃபுல்லா நனைஞ்சிட்டீங்க, மாலதி சேலை நேட்டி ஏதாவது இருக்கும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க என்றான். நான் ரூமுக்கு சென்று கதவை அடைத்து என் ஈரமான சேலையை கடைய பட்டென கரண் போனது. எனக்கு இருட்டென்றால் அப்படி ஒரு பயம். நனைந்த பிளவுசுடனும் பாவாடையுடனும் குளிரில் நடுங்கிக் கொண்டு என்ன செய்வது எனத் தெரியாமல் பயத்துடன் நின்றேன். புதிய வீடு வேறு. எது எங்கு இருக்குமோ? ஒரு மாதிரியாக தட்டு தடுமாறி சுவரை தடவிக்கொண்டு வாசலை நோக்கி நடக்க, கதவு தட்டும் சத்தம் கேட்டது. நான் தட்டு தடுமாறி தடவி வந்து கதவை திறக்க, அவன் மெழுகுவர்த்தியுடன் வெற்று மார்புடன் ஒரு லுங்கியை மாற்றி நின்று கொண்டிருந்தான். மேடம், என்ன செய்றீங்க? மெழுகுவர்த்தி வேணுமா என்றான். கை நீட்டிய நேரம் பளிச்சென மின்னலுடன் பயங்கர சத்தத்துடன் இடி ஒன்று இடிக்க வாங்கிய மெழுகை கீழே போட்டுவிட்டு அவனைக் கட்டியணைத்து என் கண்களை மூடிக்கொண்டேன். இடி என்றால் எனக்கு அவ்வளவு பயம். இருட்டு, குளிர், பயம் என ஒன்று சேர நான் லேசாக நடுங்கத் தொடங்கினேன். அவன் கை என்னை அவனுடன் மேலும் இறுக்கியணைக்க அவனுடைய உடம்பு சூடு என் உடம்பில் பரவி என் நாடி. அவள் கழுத்தில் கை வைத்து காதுகளில் கை வைத்து உணர்ச்சிகள் பொங்க கூசி அவளை இன்பம் அடைய செய்தேன். அவள் அங்கே அமர்ந்தபடியே என் இரு பக்கம் தோளோடு கை கட்டி என்னை அருகில் இழுத்து என் வாய் பற்றி என்னை கில்மா உணரச் செய்தாள். நான் அவள் மொபைல் கவர் மெதுவாக பிடித்து இழுத்தேன். அவள் நோ என்றாள். என் கண்களை கூர்மையாக அவள் கண் பார்த்து கொண்டே சேப்டி பின் கழட்டினேன். மொபைல் கவர் சரிய விட்டு அவள் மொபைல் கவர் இல்லாமல் இருந்தது. நான் அதை உற்று பார்த்து கொண்டே அவள் மொபைல் போன் அமுக்கினேன். அவள் மூசை உள்ளாரே இழுத்து வெளியில் விட்டாள். என்னை என் கைகளை வேண்டாம் என்பது போல் நான் விடாமல் அவள் மொபைல் போன் என் கை இரண்டுகளிலும் மாறி மாறி அமுக்கினேன். எனது மொபைல் கவர் அவுத்தேன். அவள் என்ன என்பதைப் போல் பார்த்தாள். அவள் வெறும் மொபைல். அவ்வளவு அழகு ஜொலித்துக் கொண்டு இருந்தது. பின்பு வினிதா குடிக்கப் பால் கொடுத்தாள். தொடர்ந்து அது போலவே செய்து பால் குடித்தேன். வினிதா, நீ அவ்வளவு அழகு. உன் மொபைல் ஏதாவதும் வேண்டாம். போதும். அப்போ அவ்வளோ தானா? நான் போகட்டா வினிதா என்று திரும்பினேன். அவள் எழுந்து என் கைகளைப் பிடித்து என்னை இறுக்கி கட்டிக்கொண்டாள். நானே அவள் கீழ் மொபைல் கவர் கழட்ட, நானும் என் மொபைல் கீழ் கவர் கழட்ட அவள் கண்ணை மூடிக்கொண்டாள். நான் அவள் கைகளை விளக்கி என் காஜர் பின்னை எடுத்து காஜர் போடப் போனேன். அடிப்பாவி, இவ்வளோ நேரம் சும்மா இருந்துட்டு இப்போ இப்படிச் சொல்ற உன்னையே சும்மா விடக்கூடாது. அதெல்லாம் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அவள் மொபைல் என் காஜர் போடும் ரூம்க்கு நானே தூக்கிக் கொண்டு வந்தேன். முதலில் என்னுடைய புது காஜரில் காஜ் எதும் போடாததால் காஜர் போட எனக்கு மிகவும் ஆர்வமாக இருந்தது. ஆனால் வினிதாயோ தினமும் காஜ் போடுபவள்.
எனவே அவளது மொபைல் கார்ஜர் பாயிண்ட் என் கார்ஜருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் என்று நினைத்தாள். ஆனால் அங்கு நடந்த கதையே வேறு. இதுவரை வினிதா பயன்படுத்திய கார்ஜர் மிகவும் சின்னதாக இருந்ததால் அவளுக்கு என்னுடைய மொபைல் கார்ஜர் உள்ளே போகவில்லை. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளே நுழைத்து கார்ஜர் போட்டேன். பெரிய மொபைல் கார்ஜர் போட்டதால் அவளும் முதலில் அந்த மொபைலுக்கு கார்ஜர் போடுவது போலவே கதறினாள். எவ்வளவு கதறினாலும் உன் மொபைல் கார்ஜரை உள்ள நுழைத்து ஆவேன் என்று கார்ஜரை ஒரு வழியாக போட்டு முடித்தேன். முதலில் அவள் கார்ஜ் போட மறுத்தாலும் பின்பு அவளே எடுத்து போட்டுக்கொண்டாள். அவளுக்கு என் மொபைல் கார்ஜர் அவள் மொபைலுக்கு அளவற்ற பவர் கொடுத்தது. அவள் மொபைலில் என் 11வது விரலை வைத்து எவ்வளவு கேம் விளையாட்டை விளையாட முடியுமோ அவ்வளவு விளையாட்டையும் சாப்பிடாமல் நெடுநேரமாக விளையாடிக் கொண்டிருந்தேன். அவள் மொபைலில் இது போன்ற கேம் விளையாட்டை விளையாடியதில்லை, நீ பெரிய விளையாட்டுக்காரன் தான் என்று என்னை பாராட்டினாள். ஒரு வழியாக எங்கள் மொபைல் விளையாடி முடித்தோம். வினிதாயும் நானும் சிறிது நேரம் ரசித்துக் கொண்டிருந்தோம். வினிதா, சொல்லுங்க, நீ அவ்வளவு அழகு. ஹாஹா, ஏன் சிரிக்கிறாய்? எனக்கு ஐஸ் வைத்து என்னையே உங்களோடு கேம் விளையாட்டை விளையாட வைத்திட்டீங்களே என்றாள். அசசோ, அப்படிலாம் இல்லை வினிதா, எனக்கு பிடித்து முழுதா. இவ்வளவு கிலோஸ் யார்கிட்டயும் நான் பழகியது கூட இல்லை வினிதா. தெரியுது. எப்படி வினிதா நீங்க இவ்வளவு அவசரம் பண்ணி என் மொபைல் போட்டு ஒரு வழி பண்ணிட்டீங்க? இதுக்கு முன்னாடி நீங்க மொபைல் கேம்ஸ் ஒன்னும் பண்ணல என்ன நல்லா தெரியுது என்றாள். காலையில் எழுந்த எனக்கு உடல் முழுவதும் வலிக்க, உடலை முறுக்கிக் கொண்டு எழுந்து காய்ந்திருந்த சேலையை உடுத்தேன். கட்டிலில் அவன் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான். அவனை எழுப்பி கதவை திறக்க சாவி ஏற்பாடு செய்ய வேண்டும் என கூறினேன். கட்டிலில் இருந்து எழுந்த அவன் என்னை இழுத்து அணைத்து முத்தம் கொடுத்தபடி என்னை தள்ளி சென்று தன் பேண்டில் இருந்து என் பர்ஸை எடுத்துக் கொடுத்தான். அடப்பாவி, பர்ஸை நீ வச்சுக்கிட்டுதான் நாடகம் போட்டியா என நான் கேட்க அவன் என்னை கட்டிலில் தள்ளி என் சேலையை உருவி மீண்டும் ஒரு கேம் தயாரானான்.